சோ பகுதியா உளவியல். காலியாக உள்ள இடத்தில் சரியான எண்ணை நிரப்பவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து ஜூம் பண்றேன். சோ நம்பர்ஸ் தெரியுதா? நம்பர்ஸ் கிளியரா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. 50A சூப்பர். சோ நம்பர்ஸ் கிளியரா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். 51 36 சரி ஓகே. நம்பர்ஸ் கிளியரா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. நம்பர்ஸ் கிளியரா இருக்கா? ஓகே ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஆன்சர் பண்ணுங்க. ஈஸி क्वेश्चन ரைட்டா? 36 கிளியர். ஓகே சோ 8 இருக்கு ரைட்டா? 8ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க? ஒரு 7 ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே 8ல இருந்து 7 ஆட் பண்ணிருக்காங்க. 15ல இருந்து ஒரு 7 and 22ல இருந்து ஒரு 7. அப்ப 29ல இருந்து நான் என்ன பண்ணனும்? 7 ஆட் பண்ணனும். அப்படி ஆட் பண்ணா 36 ரைட்டா? அப்படி ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 36 கிடைக்கும். சோ ஆன்சர் இஸ் 36. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. பால் தூய்மையானது விஷம் அப்படின்றது. முதல் 2 வார்த்தைகளுக்கு உள்ள தொடர்பை வைத்து மூன்றாவது வார்த்தைக்கு பொருத்தமானதை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்திருக்காங்க. கடுமையானது கொடியது, கருமையானது வெண்மையானது. ஆன்சர் பண்ணுங்க ஃபாஸ்டா. 51C ஓன क्वेश्चन. சரி ஓகே அடுத்த क्वेश्चन. சோ ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஆடிங் C சூப்பர். வேற 32 இது 32ல 52 B சூப்பர். சோ கொடியது அப்படின்றதுதான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள வெண் படங்களுள் வினாக்களுக்கு ஏற்ற சரியான விடையை தேர்வு செய். இந்தியா, பாகிஸ்தான், ஆசியா. ஓகேவா? இந்தியா, பாகிஸ்தான், ஏசியா. ஓகே ஏசியா. சோ ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஈஸியா? இந்தியா, பாகிஸ்தான் and then ஏசியா. So answer பண்ணுங்க ஃபாஸ்டா. What is the answer? So யாருக்குமே ஆன்சர் தெரியலையா? சரி ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்னது? ஏசியா அப்படின்ற ஒரு கான்டினென்ட்ல தான் நம்ம என்ன இருக்கு? இந்தியாவும் பாகிஸ்தானும் இருக்கும். சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சூப்பர். ஆன்சர் இஸ் ஏ. 53B பி கிடையாது. எப்படி பி வரும்? இந்தியாக்குள்ளயா பாகிஸ்தான் இருக்குல்ல, பாகிஸ்தானுக்குள்ள இந்தியா இருக்கா? ரெண்டுமே சம்பந்தமே இல்லாத ரெண்டு. சோ ரெண்டையும் தனித்தனியா தான் நீங்க வச்சிருக்கணும். தென் ரெண்டுமே கம்ஸ் அண்டர் ஏசியா. சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் क्वेश्चन. பாப்புலேஷன் என்ற வார்த்தையிலிருந்து எழுத்துக்களை தோராயமாக எடுக்கப்பட்டால் P என்ற எழுத்துக்கு வாய்ப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ப்ராபபிலிட்டி. அப்ப கீழே டோட்டல் அவுட்கம் போடுவோம். டோட்டல் அவுட்கம்னா இங்க டோட்டல் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு 1 2 3 4 5 6 7 8 9 and then 10. அப்ப டோட்டல் அவுட்கம்ன்றது 12 தானே? 10. ஓகே சோ டோட்டல் அவுட்கம்ன்றது 10 and P இப்ப நமக்கு கேட்டிருக்கிறது P இருக்கிறதுக்கான நிகழ்தகவு, P எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் என்னென்ன. அப்ப எத்தனை P இருக்குன்னு பார்க்கணும். 1 and then 2. அப்போ 2 P இருக்கு. சோ 1 times 5 times. So answer is 1/5. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் C. 54A வா? 54C 2/10 டைரக்டா இருக்கா? சரி ஓகே. ஆன்சர் இஸ் 2/10. ஓகே ஏதான் ஆன்சர் சுமதி ஏதான் ஆன்சர். 2/10 டைரக்டா இருக்குல்ல, நீங்க அதுவே கொடுத்துக்கலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை நேர் கோடுகள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்கு அப்படின்றதா क्वेश्चन. இந்த क्वेश्चनலாம் நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். சோ ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை நேர் கோடுகள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேம் ஒன்ஸ் மோர் அப்படி சொல்லியிருக்கீங்க. ஓகே குரு பிரசாத், இது வந்து ரிவிஷன் கிளாஸஸ். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளம்லாம் நிறைய தடவை பார்த்திருக்கோம். நான் சொல்றேன். சோ இது என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி. ஓகேவா? டோட்டலா எத்தனை சான்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுல நமக்கு லெட்டர்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. P எத்தனை தடவை வரும்னு கேட்டிருக்காங்க. அப்ப அது லெட்டர்ஸ்ல ஒண்ணுதான். அப்போ இந்த வேர்ட்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அந்த பாப்புலேஷன்ல மொத்தம் 10 லெட்டர்ஸ் இருக்கு. அப்போ கீழே 10ன்னு போடணும். ரைட்டா? கீழே என்ன போடணும்? 10ன்னு போடணும். மேல என்ன போடணும்னா நமக்கு क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? P ஓட ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்களா, O ஓட ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்களா, என்னோட ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்களான்னு செக் பண்ணணும். நமக்கு கேட்டிருக்கிறது P. அப்ப எத்தனை P இருக்கு அப்படின்னு போடணும். சோ அதுல எத்தனை P இருக்கு? 2 P இருக்கு. சோ ஆன்சர் இஸ் 2/10. சப்போஸ் இப்போ உங்ககிட்ட O ஓட ப்ராபபிலிட்டி என்னன்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல P க்கு பதிலா O ஓட ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா கீழே மொத்த டோட்டல் லெட்டர்ஸ், எப்பயுமே கீழே டோட்டல் அவுட்கம் மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்றத தான் போடணும். ஓகே டோட்டல் அவுட்கம் போட்டுட்டு
மேல என்ன கேக்குறாங்க? இப்போ நம்ம என்ன கேட்டிருக்கோம்? ஓக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்கோம். அப்போ ஓ எத்தனை தடவை இருக்குன்னு பார்க்கணும். 2 தடவை இருக்கு. சோ 2. இது வந்து ஓக்கான ப்ராபபிலிட்டி. சப்போஸ் ஐ கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஒரே ஒரு தடவை தான் இருக்கு. அப்ப ஆன்சர் இஸ் 1/10. ஓகே, புரியுதா குருபிரசாத்? ஏதோ அதுவும் 2/10 தான். சூப்பர். எஸ், கொஞ்ச நேரத்துல டவுன்லோட் ஆகும். ஓகே, அஃபிஷியல் வெப்சைட்ல மெசேஜ் வந்துருச்சு. ஆனா உங்களுக்கு டவுன்லோட் ஆகல அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. கொஞ்ச நேரத்துல டவுன்லோட் ஆயிடும். ஓகேவா? சோ இதுல எத்தனை ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குன்னு கேட்டிருந்தோம். ஆன்சர் பண்ணுங்கப்பா. எத்தனை ஸ்ட்ரைட் லைன்ஸ் பா இருக்கு இதுல? எஸ் குருபிரசாத், புரிஞ்சு இல்லையா? புரியலன்னா கேளுங்க. சோ எத்தனை ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்கு? ஆன்சர் பண்ணுங்க. பி, சூப்பர். ஏன்னா அது ஏகப்பட்ட தடவை பார்த்திருக்கோம், ரைட்டா? சோ எத்தனை ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கிறீங்களா இல்ல கவுண்ட் பண்ணலாமா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1 2, ஓகே, 3 4 and then 5. இங்கே எத்தனை இருக்கு? 5 இருக்கு. அடுத்தது நான் கீழே வரேன். 1 2 3, இங்க ஒரு 3 இருக்கு. ஓகே, சோ நெக்ஸ்ட் 1 and then 2 plus 2, ஓகே, and then இங்க ஒன்னு இருக்கு, ரைட்டா? சோ plus 1. அடுத்தது இங்க இருந்து இது வரைக்குமே ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான். அண்ட் ஆல்சோ இங்க இருந்து இது வரைக்குமே ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான். இங்க ஒரு 2 இருக்கு, பிளஸ் 2. இதுலயே எத்தனை வந்துருச்சு? 5 + 3 8, 10 11 12 13 வந்துருச்சா? ஏதோ ஒன்னு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோமா இல்ல மிஸ் பண்ணிருக்கோமா? 13 வருது. செக் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட்ல இருந்து செக் பண்ணலாம். சோ 1, ஓகே, this is 2 3 4 and then 5. இங்க ஒரு எண்டிங் பாயிண்ட் இருந்தாலே இது என்னது? நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான். சோ 5 and then 6 7 8 9 and then 10. இது ஒன்னு 11 and this is 12, ரைட்டா? சோ இங்க என்ன ஆப்ஷன் இருக்கு? 17 இருக்கா? சரி, ஓகே. சோ and then here 13 14 and then இங்க ஒரு 15 இருக்கு. and வேற எங்கெல்லாம் இருக்கு? இங்க ஒரு 16 இருக்கு, இங்க ஒரு 17 இருக்கு. சோ ஆன்சர் இஸ் 17 not 12. எங்கெங்க இருக்குன்னு புரியுதா? ஆன்சர் இஸ் 17, 12 கிடையாது. வெப்சைட்ல அப்லோட் ஆயிடுச்சா? சில பேருக்கு ஆயிருக்கலாம், சில பேருக்கு ஆகாம இருக்கலாம், எல்லாருக்கும் வராம இருக்காது. கண்டிப்பா இன்னைக்குள்ள டவுன்லோட் ஆயிடும். 17 தான் கரெக்ட். எஸ், 12 கிடையாது. ஆன்சர் இஸ் 17. புரியுதா எங்கெங்க லைன் இருக்குன்னு? இப்போ ஒரு லைன் இருக்கு, இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன் அப்படினாலே from one point to another அப்படினாலே இது ஒரு லைன் தான். சோ இது ஒரு டோட்டலா ஒரு ஸ்ட்ரைட் லைனாவும் எடுத்துக்கலாம். இங்க இருக்கத ஒரு லைன், இங்க இருக்கத ஒரு லைனாவும் நான் கண்டிப்பா எடுக்கணும். ஒரு பாயிண்ட் எண்ட் ஆகுது அப்படினாலே அது ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான். அத கம்ப்ளீட்டா ஒரு லைனா நான் எடுத்துக்கலாம். அதே சமயம் அது கோ த்ரூவும் ஆகலாம். ஓகே, இத ஃபுல்லாவும் ஒரு லைனா எடுத்துக்கலாம், இதையும் ஒரு லைனா எடுத்துக்கலாம். ஆன்சர் இஸ் 17. கிளியர்? ஏ பி சொன்னவங்களுக்குலாம் புரியுதா 17 லைன் எப்படி வந்ததுன்னு? ஆன்சர் 17. கிளியர்? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? சரி, ஓகே, நான் நெக்ஸ்ட் क्वेश्चन போறேன். டவுட் இருக்குன்னா கேளுங்க. ஓகேவா மேம்? நீங்க கொடுக்குற क्वेश्चन மட்டும் படிச்சா போதுமான்னு கேட்டிருக்கீங்க. நாங்க கொடுக்குற क्वेश्चन மட்டும் எல்லாத்தையும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா ரிவைஸ் பண்ணா போதும். ஓகேவா? சோ டாபிக் எல்லாமே உங்களுக்கு தெளிவா தெரியணும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி क्वेश्चंस. இது ஃபுல்லா ரிவிஷன். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய கிளாसेस போட்டுருக்கோம். இல்ல நீங்க உங்களால முடியும் அப்படின்னா அந்த கிளாसेस எல்லாத்தையும் படிங்க. அந்த கிளாसेसல டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா கேளுங்க. ஓகே, அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேம் அது எண்டிங் பாயிண்ட் இல்லையே மேம், எப்படி அதை லைனா எடுக்க முடியும்? எண்டிங் பாயிண்ட் கிடையாது. அங்க ஒரு இன்டர்செக்ட் இருக்கு அப்படின்னாலே அதோட லைன் முடியுதுன்னு அர்த்தம். ஆனா அதோட கண்டினியூவும் ஆகலாம். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு இன்டர்செக்ட் இருக்கு இல்லையா? அப்போ இது வரைக்குமே நீங்க ஒரு லைனா எடுத்துக்கலாம். ஓகே, சரி, நீங்க சொல்ற மாதிரி அதை ஒரு ஹோல் லைனாவே எடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்க சொல்ற மாதிரி நான் என்ன பண்றேன், அதை ஒரு ஹோல் லைனாவே எடுத்துக்கிறேன். இப்போ ஆன்சர் 12 வருதா அப்படின்றதானே உங்க பிரச்சனை. சோ இப்போ அதை வந்து நம்ம ஹோல் லைனா எடுக்காம மத்த லைன்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஆன்சர் அட்லீஸ்ட் 12 வரணும், இல்லன்னா ஆப்ஷன் 13 ஆச்சு வரணும். ஓகே, அப்பதான் நீங்க சொல்றது கரெக்ட். சோ பார்க்கலாமா? திஸ் இஸ் 1 and this is 2, ரைட்டா? சோ அடுத்து இது பாத்தீங்கன்னா 3 4 5, ரைட்? இது வரைக்கும் ஓகே. அடுத்தது இது வந்து 6, இங்க ஒரு லைன் இருக்கு. and then this is 7. நீங்க சொல்ற மாதிரி அதை நான் ஃபுல்லாவே எடுத்துக்கிறேன், அது தனியா நான் கவுண்ட் பண்ணல. ஓகே, அடுத்து எங்க இருக்கு? இங்க ஒரு லைன் இருக்கு. ஓகேவா? so this is 7 and this is 8. ஓகே, and இங்க பாருங்க 9, இங்க பாத்தீங்கன்னா 10. ஓகே, 11 and then 12. ஓகே, 11 12. ஓகேவா? சோ 11, 12 அப்படி நீங்க எடுத்திருக்கீங்க. இப்போ நம்ம எதை எடுத்திருக்கோம்னா this one 1 2 and then 3. ஓகேவா? சோ இத மூணையும் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ 12 13 14
15. ஓகே, உங்களுக்கு 3 லைன் இருக்கு. அப்போ இங்க உங்களுக்கு 15 ஆயிடுச்சு. ஓகேவா? நம்ம எதுல இன்னும் 2 எக்ஸ்ட்ரா எடுத்தோம்னா இத மட்டும் தனியா ஒரு லைன் இப்படி இருக்கு லைன் ரைட்டா, இப்படி ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு. இந்த இடத்துல எனக்கு இப்படி வந்துட்டு இப்படி போகவோ இப்படி வந்துட்டு இப்படி போகவோ இல்ல, அந்த லைன் எனக்கு ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு. அப்போ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இத ஹோலா ஒரு லைனாவும் நான் எடுத்துக்கலாம். அண்ட் தென் இங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு, அண்ட் தென் இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. அப்போ நான் 16 அண்ட் தென் 17 இதை எடுக்கணும். கிளியர்? புரியுதா மேம்? சால்வ் பண்ணி காட்டுங்களா? அதை தானே பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. 7 ஆன்சர் 17. ரதி, உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ல வந்தோன்னு? ரதி புரியுதா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, கிளியர், சூப்பர் ரதி. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. இந்த இடத்துல என்ன இமேஜ் வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இமேஜ் இப்படி இருக்கு, and then ஆப்போசிட் சைடுல இருக்கு ரைட்டா. சோ அப்படியே ஆப்போசிட் சைடு இந்த சென்ஸ் ரொட்டேஷன்ல இருக்கு. அடுத்தது இமேஜ் எங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. ஓகே, அடுத்த இமேஜ் இங்க இருக்கு. அப்ப எனக்கு அதுக்கு முன்னாடி இருக்க இமேஜ் கீழே இருந்திருக்கணும். சோ கீழே ஷேப்ல இருக்கிறது 1 and then 2, இது 2 தான். பட் இங்க பாருங்க, இதுல 1 இருக்கு, இந்த இடத்துல 2 இருக்கு. ஓகே, 1 இருந்தா இங்க 2, அப்ப இங்க 4 இருந்தா அதுக்கு முன்னாடி 3 இருந்திருக்கணும். சோ 3 எங்க இருக்கு? ஆப்ஷன் டி ல தான் இருக்கு. ஓகேவா? சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. இந்த லைன்ஸ் வச்சே கண்டுபிடிக்கலாம். இங்க 2 னா இங்க 1, அப்ப இங்க 4 னா இங்க 3 அப்படினு வச்சே கண்டுபிடிக்கலாம். பிகாஸ் வேற எங்கேயுமே உங்களுக்கு 3 ஆப்ஷன் இல்ல. ஓகே, சோ ஆன்சர் இஸ் டி. 47 இது 56. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. நம்பர் தெரியுதா? சோ திஸ் இஸ் 2 8 4 32 5 5 question mark. ஓகே, ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஆன்சர் பண்ணுங்க. ஈஸி क्वेश्चन. ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்திருக்கோம். 57 டி ன்னு சொல்லிருக்கீங்க. 57 டி. ஓகே, சூப்பர். எப்படின்னா 2 into 2 எவ்வளோப்பா? 4 ரைட்டா. 4 plus 4 8. அதே மாதிரி 4 4s are 16, 16 plus 16 32. அதே மாதிரி 5 5s are 25, 25 plus 25 50. So answer is option D. Okay, super. Next question. சில மருத்துவர்கள் முட்டாள்கள். ஆனந்த் ஒரு மருத்துவர். இதற்கான முடிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ மேல இருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட், கீழ இருக்க ரெண்டு கன்க்ளூஷன் பார்க்கலாமா? சில மருத்துவர்கள் முட்டாள்கள். சோ மருத்துவர்கள் சிலர் வந்து முட்டாள்கள், இவங்க மருத்துவர்கள், இவங்க எல்லாரும் முட்டாள்கள். ஓகே, அடுத்தது ஆனந்த் ஒரு மருத்துவர். அப்போ ஆனந்த்ன்றவரு இந்த இடத்துல வருவாரு. ஓகேவா? சோ ஆனந்த்ன்றவரு இந்த இடத்துல வருவாரு, மேபி இந்த இடத்துலயும் வரலாம், அது நமக்கு கன்ஃபார்மா இல்ல. ஓகேவா? சோ அந்த சர்க்கிள்குள்ள எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யாரு வருவா? ஆனந்த் வருவாரு. ஓகே, சோ இப்ப பாருங்க, சில முட்டாள்கள் மருத்துவர்கள் ரைட்டா. சில முட்டாள்கள் மருத்துவர்கள் கரெக்ட். ஆனந்த் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனந்த் வந்து மருத்துவர்ன்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். மருத்துவர்கள்ல சில பேர் மட்டும்தான் முட்டாளே தவிர எல்லாரும் முட்டாள்கள் கிடையாது. அப்ப ஆனந்த நான் முட்டாள் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. சோ திஸ் இஸ் ராங். கரெக்டாவும் இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம். அப்ப ஆன்சர் என்னது? ஒன்று மட்டும் சரி. ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் விடுபட்ட எழுத்தை நிரப்புக அப்படின்னு இருக்கு. ஓகே, தெரியுதாப்பா? ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. தெரியுதா? ஏ 59 சியா? ஓகே, ஆன்சர் கரெக்டா பண்ணுங்க. சோ 59 சி அப்படின்னு கொடுத்திருக்கீங்க ரைட்டா. 59 பியா? மேன் தான் இருக்கா? மேன் தான் இருக்கா? ஓ சரி, மேன் ஆயிருக்கு. ஓகே, மேன் வந்து ரிப்பீட்டடா கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ MAN M இங்க இல்ல. சோ அதே மாதிரி எம்மும் இல்ல, என்னும் இல்ல ரைட்டா. சோ இந்த மாதிரி தான் எனக்கு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து A, அடுத்தது A, அடுத்தது M, M, N. AAMMN எங்க இருக்கு? AAMMNN here. So answer is இங்க கடைசியா ஒரு dash மிஸ் ஆயிருக்கு. So N. Answer is option C. ஓகேவா? சிஸ்டர் தமிழ் क्वेश्चन போடுங்களா? தமிழ் முடிஞ்சிருச்சு பாலாஜி. So next step. உல்ஃப் என்பது ஃப்ளோ ஆனால் 8526 என்பது dash ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? உல்ஃப் WOLF அப்படின்றது ஃப்ளோ.
சோ பார்த்தாலே தெரியும், அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க ரைட்டா, ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க. அப்போ 8 5 2 6 என்ன பண்ணும், ரிவர்ஸ்ல எழுதணும். 6 2 5 8. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகேவா?